இந்த வீடியோ பதிவில் பார்த்தோம்னா அனலி அப்படிங்கிற படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்க போகிறோம். வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். இந்த படத்தோட மைய கதை அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா அது எனக்கே சரியாக புரியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எதன் அடிப்படையில் இந்த படம் மூவ் ஆகுது அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இல்லாததான் மைய கதை இருக்குது. மைய கதை நல்லா இருந்தாலுமே சில படத்தில் பார்த்திங்கன்னா திரைக்கதை அப்படிங்கிறது சொதப்பிடும். இந்த படத்தில் மைய கதையே எனக்கு புரியலுங்கிறப்ப படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாமளே ஒரு திங்கிங்க்கு வந்துடலாம். இந்த படத்தோட போஸ்டர் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு புரட்சி அப்படி இல்லை இராணுவம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தோட போஸ்டர் நமக்கு தெளிவுபடுத்துது. ஆனால் இந்த படத்தில் எல்லளவும் அதுக்கு உண்டான ஒரு ரியாக்ஷன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கடைசியாக ஒரே ஒரு சீனில் ஆர்மியோட ட்ரெஸ்ஸை காமிக்கிறாங்க. இவ்வளோ தான் இந்த படத்துக்கும் இந்த போஸ்டருக்கும் உள்ள ஒற்றுமை. ஓகே, இதெல்லாம் போகட்டும். இந்த படம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய இல்லீகல் கேங்கை ஒரு தனிப்படை அமைச்சு நம்ம தமிழ்நாடு போலீஸ் அவங்கள கண்காணிச்சிட்டு இருக்காங்க. இங்கே தான் படமே ஸ்டார்ட் ஆகுது. வெளியூர்லேருந்து மெட்ராஸ் வர அம்மாவும் பொண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த கேங்கை கிட்ட எதுக்கு மாட்டுறாங்க ஏன் மாட்டுறாங்க அப்படின்னு ஒரு காரணமே இல்லாத ஒரு சப்பையான காரணத்துக்காக இவங்ககிட்ட மாட்டிக்கிறாங்க. அந்த கேங்குகிட்ட இருந்து தப்பிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட்பேக்கை மிஸ் பண்ணிடுறாங்க. அந்த ஹேண்ட்பேக்கை திரும்ப போய் எடுத்துகிட்டு வரதான் மீதி உள்ள படமாக அமைஞ்சிருக்குது. ஒரு பொருள் தொலைஞ்சதுன்னா அந்த தொலைஞ்ச இடத்துல தான் நம்ம தெலவும். அதுதான் உலக வழக்கம். ஆனால் இவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா பொருள் தொலைஞ்சதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டர் அதாவது ஆட்டோவில் போய் தெளிவி தான் அந்த பொருளை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேற ஒரு இடத்த சூஸ் பண்ணுறாங்க. அது எப்படின்னு எனக்கே தெரியல. சரி போகிறாங்க, ரைட்டு, அதை நம்ம ஒத்துக்கலாம் படம் அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்கிட்டாலும் போகிறப்ப ஒரு கான்ஸ்டபிள் இவங்களோட பழகிறாரு. இந்த கான்ஸ்டபிள் இந்த அம்மாவை பார்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எதுக்கு வந்த, ஏன் வந்த, நீ என்ன வேவு பார்க்க வந்த அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இப்போ ஆட்டோக்காரரு, அம்மா, மகள், இந்த கான்ஸ்டபிள் 4 பேரும் சேர்ந்து மணலியில் இருக்கிற ஒரு கண்டெய்னர் யார்டுக்கு போய் இந்த ஹேண்ட்பேக் தலைவலாம் முடிவு பண்ணி கண்டெய்னருக்கு போயிட்டாங்க. அந்த கண்டெய்னர் யார்டில் ஒரு பகுதியில் பார்த்திங்கன்னா மெயினான இல்லீகல் பிஸ்னஸ்லாம் நடக்குது. கண்டெய்னர் யார்டு காட்டுங்க அப்படின்னா அது ஒரு ப்ளே கிரவுண்டு அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனை சூஸ் பண்ணி ஒரு 4 கண்டெய்னரை மட்டும் நிறுத்தி ஒரு சொகுசு பங்களாலாம் கட்டி வச்சுருக்காங்க. இதுதான் கேட்டால் கண்டெய்னர் யார்டு அப்படிங்கிற மாதிரி நம்மளை ஏமாத்துறாங்க. சரி, இதெல்லாம் ஓகே, ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அங்கே உள்ள ஆட்களுக்கு பார்த்திங்கன்னா வெளியாட்கள் யாரோ உள்ள வந்துட்டாங்க அப்படின்ட்டு தெரிய வருது. இதனால் ஆட்கள் தெலவ ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆட்கள் உள்ளாட்கள் எப்படி தெலவராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் டார்ச் லைட்டோட எல்லாம் ஒன்னை பாரு என்னை பாருன்னு மாற்றி மாற்றி லைட் அடிச்சுட்டு அவங்களுக்குள்ளாரே தெலவிக்கிறாங்க. ஒரு வெளியாட்கள் தெரியாதவங்க அவங்க மறைஞ்சு இருந்து தான் பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட் கூட இல்லாத சின்ன பிள்ளைங்க விளையாண்டு காமிக்கும்ல லைட் அந்த மாதிரி காமிச்சிட்டு தலைவிட்டு இருக்கிறாங்க. சரி ஓகே, எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாங்க. இவங்களை கொண்டு போய் பாஸுக்கிட்ட நிறுத்துறாங்க. பாஸுக்கிட்ட சண்டை போட்டு தான் தொலைச்ச பேக்கை அங்கேருந்து எடுத்துடுறாங்க. லாஸ்ட்டாக தமிழ்நாடு போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த கேங்கையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ அதில் இருக்கிற போலீஸ்காரர் பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவை பார்த்து யார் நீங்கள், எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் இது மாதிரி வழி தவறி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு வந்தீங்க அப்படின்னு ஹேண்ட்பேக் மிஸ் ஆயிடுச்சு, அதை எடுக்கிறதுக்காக இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. சரி ஓகே, இவ்வளோ போராடி இருக்கிறீங்க, அந்த ஹேண்ட்பேக்கில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறப்ப தான் என்னுடைய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ராணுவ வீரர், அதுவும் குறிப்பாக மேஜர் அந்த பதவியில் இருந்தார். ஒரு போரில் இறந்துட்டார். அவருடைய ட்ரெஸ்ஸு தான் இந்த பேக்கில் இருக்குது. அதை பாதுகாக்க தான் என் உயிரையும் பணையும் வச்சு நான் இதை பாதுகாத்து வந்தேன் அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்லி முடிக்கிறாங்க. அவர் மறைஞ்சாலும் அவருடைய கடமையை நான் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்திய ராணுவத்தில் சேரத்துக்காக நான் மெட்ராஸ் வந்தேன் அப்படின்ட்டு சொல்லி இதோட படத்தை முடிச்சிடுறாங்க. படத்தோட ரன்னிங் டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இருந்துச்சு. எதுக்கு இந்த படத்தை பார்க்குறவனே தெரியாதான் படம் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த படத்தில் எங்கேயுமே ஒரு சுவாரஸ்யம், ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரியே எனக்கு எதுவுமே தெரியல. ஏதோ பார்க்குறோம், எதுக்கு பார்க்குறோம் அப்படிங்கிற தெரியாத அளவுக்கு தான் படம் இருந்துச்சு. இந்த படத்தில் ஒரே ஒரு சாங் இருந்துச்சு. அதுவும் பேக்ரவுண்ட் சாங் தான். ஒரு அம்மாவோடைய லவ் சாங் அப்படிங்கிறது சொல்லலாம். ஆனால் சாங் பெருசாக எடுத்துக்கிற அளவுக்கு இல்லை, ஏதோ கேட்குற அளவுக்கு இருக்குது. இந்த படம் பார்த்தோம்னா ஃபேமிலியோட போனாலும் செட் ஆகாது, ஃப்ரெண்ட்ஸோட போனாலும் செட் ஆகாது, லவர்ஸோட போனாலும் செட் ஆகாது, டைம் பாஸுக்கு போனால் கூட இந்த படம் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் படம் அமைஞ்சிருந்துச்சு. சில தேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் பாப்கார்ன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃபர் வச்சுருக்காங்க. அந்த தேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்தோம்னா கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி படம் பார்த்த ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி ஓகே, இதெல்லாம் போகட்டும். இதை கூட ஒரு வகையெல்லாம் எல்லாமே ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் டைட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்கிறது நமக்கே தெரியுது. இந்த மாதிரி டைட்டில் இருக்கிறப்ப அந்த படத்தில் இந்த டைட்டிலுக்கு கண்டிப்பாக எங்கேயோ ஒரு மீனிங் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு எல்லாமே தெரியும். அதை கூட இந்த படத்தில் விட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நான் என்னால் சொல்ல முடியும். சரி ஓகே, அப்போ இந்த படத்துக்கு யாருமே போகக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்கிறது தான் என் பதில். யார் போகலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன், அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. தேட்டரில் கார்னர் சீட் எதிர்பார்க்குறவங்க, அது மட்டும் இல்லாத தேட்டரில் யாருமே இருக்கக்கூடாது, நாம் போய் படம் பார்க்காத நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற கப்புள்ஸ் கண்டிப்பாக போகலாம். அதுக்கு மாற்று கருத்தே இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஓகே கப்புள்ஸ், ஜாலியாக போய் ஒரு 2 மணி நேரம் பாப்கார்ன் சாப்பிட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.